Good morning, students. Today I am taking the real analysis class for Unit 2, presented by Shiva Jyoti, Assistant Professor, Department of Mathematics. Okay. First, நம்ம முன்னாடிலாம் பார்த்துருந்தோம் என்னென்னா செகண்ட் யூனிட்டில் க்ளோஸ்டு செட் என்னது, ஓப்பனுக்கு காம்ப்ளிமெண்ட் தான் க்ளோஸ்டு செட். சரியா, க்ளோஷர்னால் என்னது, லிமிட் பாயிண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, அப்போது இதுக்கு க்ளோஸ்டு செட்டோட ஃபார்முலா டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். க்ளோஷர்னால் ஏ பார் மேலே போடுவோம் இல்லையா, ஏ பார் இஸ் க்ளோஸ்ட். நெக்ஸ்ட்டு லிமிட் பாயிண்ட்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இஸ் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் எக்ஸு இஸ் நாட் ஈக்குவல் டு எம்டி. அங்கே கண்டிப்பாக எலிமெண்ட் இருக்கணும், எம்டியாகவே இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வி சி ஃபார் டென்ஸ் செட். டென்ஸ் செட் என்ன வருதுன்னா, இது வந்து க்ளோஷரில் உள்ளது தான் டென்ஸ் செட். எ சப்செட் ஆஃப் த மெட்ரிக் ஸ்பேஸ் எம் is said to be dense. A subset of a metric space M. The subset of the metric space M is said to be dense. இதோட dense everywhere. இதுக்கு என்ன கொடுக்கணும்னா a bar is equal to mன்னு சொல்லணும். அப்போது க்ளோஷர் ஏற்கனவே தெரியும், a வந்து க்ளோஷர் தெரியும், அதை வந்து ஈக்குவல் டு எம்ன்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் தான் என்னது, டென்ஸ் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட்டு அதுக்கு செக்ரபிள்னால் என்னதுன்னா கவுண்டபிள் டென்ஸ் சப்செட் ஆஃப் எம். கவுண்டபிள் பாரு, எ மெட்ரிக் ஸ்பேஸ் எம் இஸ் செட் டு பி செக்ரபிள் இஃப் தேர் எக்ஸிஸ்ட். 1 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, எது டென்ஸு எது செக்ரபிள் அப்படிலாம் பார்ப்பாங்க. the metric space M is said to be separable if they are countable dense. நிறைய இருக்கும் கவுண்டபிள். இங்கே ஒரு செட் இருக்குது, இங்கே வந்து கவுண்டபிள் x1 x2 அப்படி கவுண்ட் பண்ணி எழுதிடலாம். டென்ஸு சப்செட் ஆஃப் என்னன்னு வந்து இருக்கக்கூடியது தான் என்னது, செக்ரபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் பாரு. எம் இஸ் எ மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் இருந்தாலே கண்டிப்பாக டென்ஸ், எம் வந்து ஒரு டென்ஸாக இருக்கும். எம் வந்து டென்ஸாக இருந்துச்சுனாலே என்னது கவுண்டபிளாகவும் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யலாம், அதன் மூலமாக என்னது செக்ரபிளாக இருக்கலாம். சரியா, இது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்னால் என்னதுன்னா ரேஷ்னல் நம்பர். அந்த ரேஷ்னல் நம்பர் வந்து க்யூவில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன் ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக் சொல்கிறாங்க. q இஸ் டென்ஸ் இன் ஆர், டென்ஸின் இன் ஆர்னு வருது. ஆருக்கு உள்ளது வந்து என்னது q, இரேஷ்னல் நம்பர் எடுத்துக்கிறாங்க. க்யூவை எப்படி எழுதிக்கலாம்னா பார்னு போட்டு எழுதிக்கலாம். சின்ஸ் q பார் இஸ் ஈக்குவல் டு q, ஏன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்ட், க்யூக்கு காம்ப்ளிமெண்ட். இப்போ ரேஷ்னல் நம்பர் சொல்லும்போது என்ன வரும், 1 2 அப்படி தானே வருது, அதை மைனஸ் போட்டு எழுதிக்கலாம்ல, அதுக்கு தான் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட் ஏ பார் க்யூ பார் இஸ் ஈக்குவல் டு ஆர். அப்போ வந்து என்னது, அது கவுண்டபிள். எப்போவுமே க்யூ பார் ஈக்குவல் டு ஆர்னு சொன்னாலே அது கவுண்டபிள் எடுத்துக்கலாம். கவுண்டபிள் சொன்னாலே என்னது செக்ரபிள் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். M is a metric space, A is subset of M, A is not equal to Mன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அப்போது A, அப்போ A பார்னு எடுத்துக்கிறோம். A பார் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். A பாருக்கு ஏன்னு எடுத்துட்டோன்னா இங்கே யாருக்குமே நாட் அங்கே நம்ம போட்டிருக்கோம். அப்போ நாட் வந்து டென்ஸாக இருக்குது. அப்போ டென்ஸாக இருந்தனால அன்கவுண்டபிள் டிஸ்க்ரீட்டை சொல்லியிருக்காங்க. அன்கவுண்டபிள்னு சொல்லும்போது நாட்டு செக்ரபிள், அது நம்ம சொல்லிக்கணும். இதில் ஒரு 4 கேசஸ் இருக்குது, 5 கேசஸ் இருக்குது பாரு. இஃப் அண்ட் ஒன்லி கேஸ் பாரு. let M be a metric and A is subset of M, the following are equivalent. ஃபஸ்ட் உள்ளது ஈக்குவலண்ட்னு சொல்லும்போது இதுக்கு இது, அடுத்த இதுக்கு இது, இதை வச்சு ஈக்குவலண்ட் பண்ண போகிறோம். ஓகே, 1 implies 2, 2 implies 3, 3 implies 4, 4 implies 5. அப்புறம் 5லேருந்து 1க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ இஸ் டென்ஸ் இன் எம், டென்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கேஸ் வந்து இந்த ஒன்லி க்ளோஸ்டு செட், டென்ஸ்னாலே க்ளோஸ்டு செட் வரக்கூடியது தான். க்ளோஸ்டு செட்டு வித் கண்டெயின் ஏ இஸ் எம்னு வருது. க்ளோஸ்டு செட்டு விச் கண்டெயின் ஏ இஸ் எம். அடுத்தது ஒன்லி ஓப்பன் செட் டிஸ்ஜாயின்டு ஃப்ரம் ஏ இஸ் எம்டி.
the only open set disjoint from A is empty. A intersect every non-empty open set. அந்த A வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது எவரி நான்-எம்டி ஓப்பன் செட்டுன்னு வருது. A intersect every ஓப்பன் பாலுக்கு யூஸ் பண்ணி வருது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு A வந்து டென்ஸ்னால் என்னது இருக்கும்? கவுண்டபுளாக இருக்கும். அதோடு முக்கியமான என்னது இருக்கும்? A பார் ஈக்குவல் டு எம்னு இருக்கும். ஓகே, A பார் டென்ஸ்ன்னு சொல்லும் போது என்ன வரும்? A பார் இஸ் ஈக்குவல் டு எம். என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படி சொல்லி பாருனா A பார் இஸ் எ ஓப்பன் செட். அதே நம்மளுக்கு தெரியும். M இஸ் த ஒன்லி க்ளோஸ்டு செட்டு கண்டெய்னிங் A அப்படி நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும். சப்போஸ் நாட் தேர் எக்ஸிஸ்ட் எ க்ளோஸ்டு செட்டு F இஸ் சப்செட் ஆஃப் M. இதுக்கு எம்முக்கு அடுத்தது வந்து என்னது? கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். M இஸ் சப்செட் ஆஃப் Fன்னு நம்ம கொண்டு வர போகிறோம். F is subset of M which contain A. A bar is the smallest closed set containing A. So A bar is subset of M. அப்போ கண்டிப்பாக Fக்கு பதிலாக என்னது? Mக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? Fன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? Mக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? Fன்னு எடுத்துக்கலாம். that is F is subset of M. அந்த Fவும் இந்த Fவும் சேரும்போது M is equal to F நம்ம போட்டுக்கலாம். சரியா? ஓகே, இது ஃபஸ்ட்டு கேஸ். அடுத்தது 2ல் இம்ப்ளைஸ் 3. 2லேருந்து 3 வருது பாருங்கள். 2 இம்ப்ளைஸ் 3 யூஸ் பண்ணி வருது பாரு. க்ளோஸ்டு செட்டு வந்து ஓப்பன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோ. ஆமாம், க்ளோஸ்டு செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தாலே ஓப்பன் தானே. டு ப்ரூவ் தயர் ஓப்பன் செட் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் A is empty. சப்போஸ் நாட் தேர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுக்கிறோம். சப்போஸ் நாட் தேர் எக்ஸிஸ்ட் எ ஓப்பன் செட் B தட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் A. அப்படின்னா என்ன பாரு? ஓப்பன் செட் B இன்டர்செக்ஷன் A is equal to empty. That means A is subset of B complement. தட் இஸ் B இஸ் ஓப்பன். B வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அதுக்கு B காம்ப்ளிமெண்ட் என்னதாகும்? க்ளோஸ்டுன்னு ஆகும். சரியா? அப்போ ஆல்சோ சின்ஸ் B இஸ் நான் எம்டி, அதனால் எம்டி ஆகாது. B காம்ப்ளிமெண்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு M. B காம்ப்ளிமெண்ட் இஸ் த க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் A which is a contradiction to our assumption. A is the only open set disjoint from A is by empty. அடுத்தது பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3லேருந்து நம்மளுக்கு 4 கிடைக்குது பாரு. 3னா வந்து ஓப்பன் செட்டு, 4னா என்னதுன்னா இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி வர்றது இல்லையா? பாருங்கள். அஸ்யூம் தட் ஒன்லி ஓப்பன் செட்டு டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் A is emptyன்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு யாருக்குனே தெரியும் ஓப்பன் செட்டுனால என்னது? நாட் டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் A. அப்போ பாரு, hence there is a non-empty open set are not disjoint from A. A intersect every non-empty open set. அதனால் A வந்து இன்டர்செக்ட் பண்ணுறாங்க every non-empty open setன்னு வருது. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 5. A intersect every non-empty open setன்னு சொல்ல தெரியும். every open ball is a open set. A intersect every open ball வரும். A intersect every non-empty open setன்னு வருது. every open ball is a open set தான் நம்மளுக்கு யாருக்கும் தெரியும். அப்போ A இன்டர்செக்ஷன் பண்ணும்போதும் நான்-எம்டி போயிடும், ஓப்பன் செட்டு அங்கே வந்துடும். சரியா? நெக்ஸ்ட்டு 5லேருந்து 1. இப்போ B ஆஃப் A எக்ஸு R இன்டர்செக்ட்டு A யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு எம்டின்னு சொல்கிறோம். சரியா? அசியூம் தட் ஓப்பன் பால் B ஆஃப் X, R இஸ் intersection of A and X belongs to A அப்படி சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு என்னது? நாட் ஈக்குவல் டு தானே வருது. நம்மளுக்கு என்ன வரும்? நாட் ஈக்குவல் தானே. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியும், ஒரு கலரை யூஸ் பண்ணியிருக்கோம். X belongs to A bar if and only if B of X, R is intersection A equal to empty நம்மளுக்கு தெரியும். அப்போது X belongs to A barன்னு தெரியும். X belongs to A bar அப்படின்னு சொல்லும்போது A bar is equal to நம்மளுக்கு Mன்னு தெரியும். ஓகே, we write for X belongs to M implies X belongs to A bar. M is subset of A bar. ஸோ நம்மளுக்கு இன்னொரு மெத்தட்லேயும் தெரியும், ஆன் ட்ரிவியல் A bar is subset of A. அந்த 1 2 சேரும்போது என்ன கிடைக்கும்? A bar is equal to M. அதுவும் மெத்தடி எழுதலாம், இதுவும் வச்சபடி எழுதலாம். சரியா?
therefore என்னது A is dense. நம்ம dense தானே கொண்டு வரணும். A is dense in M. Then this is 5 cases is equivalent. 1ல இருந்து நம்ம பொதுவாக வந்து 1 to 2 2 3 அது if and only case சரியா. இது வந்து ஈக்குவலண்ட். அப்போ 1ல இருந்து 2, 2ல இருந்து 3, 3ல இருந்து 4, 4ல இருந்து 5, 5ல இருந்து 1 தான் ஈக்குவலண்ட் கேஸ் நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும் சரியா. So next section is complete metric spaces. கம்ப்ளீட் இதுவரை நம்ம மெட்ரிக் ஸ்பேஸ் படிச்சிருக்கோம் இல்லையா. இந்த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அது என்னதுன்னா லிமிட் போடக்கூடியதான் என்னது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேசஸ். லிமிட் எப்படி யூஸ் பண்ணீங்க பொதுவாக லிமிட் சொன்னாலே n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்துடும் இல்லையா. அடுத்தது xn வந்துடும் இல்லையா. xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு நம்ம போடுவோம் சரி. எக்ஸ்ன்னு போடுவோம். இன்னொரு முறை வந்து xn ப்ராக்கெட் போட்டு டென்ஸ் டு எக்ஸ்ன்னு போடுவோம். இதை செய்கிறதுக்கு தான் என்ன செய்யிருக்காங்கன்னா லிமிட் த கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். பாருங்கள் m, db the metric space, let xn be a sequence in m. சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாங்க xn. இதை என்ன செய்திருக்காங்க சீக்வன்ஸ் இன் m. let x belongs to m. x வந்து எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா mலேருந்து எடுத்திருக்கோம். we say that இதுக்கு பேர் கன்வர்ஜென்ஸ். அது வந்து ரியல் அனாலிசிஸ் 1லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ கன்வர்ஜென்ஸ் xn கன்வர்ஜென்ஸ் டு எப்சிலான் கன்வர்ஜென்ஸ் டு எக்ஸ். பாருங்கள் if epsilon is greater than 0 there exists a positive real integer. positive real integer n இது ஃபார்முலானா there exists positive real integer n belongs to n such that d of எப்படி எழுதலாம்னா d of xn x less than epsilon சொல்கிறாங்க சரியா. for all n is greater than or equal to n. ஓகே நம்ம பார்த்தா தெரியுது. ஓகே தென் இஸ் a லிமிட் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே நோட்டுனா என்ன பண்ணியிருக்காங்க xn tends to x if and only if epsilon is greater than 0 there is a positive integer n such that xn belongs to b of x epsilon ball b of x epsilon for all n greater than or equal to n. the open ball b of x r contain all a finite number of the sequence சொல்கிறாங்க. a sequence xn tends to x if and only if d of xn x tends to 0 சொல்லியிருக்கோம். ஓகே சரி இதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாரு ஃபார் எ சீக்வன்ஸ் xn the limit is யூனிக் சொன்னும்போது டிஃப்ரெண்ட். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்குறோன்னா இருக்குல்ல கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். பாரு இது ஒரு தியரம் தான் பாரு. 2 தியரம். at m, db the metric space sn b is the convergence in m. sn வந்து convergence in m. to prove sn is unique பார்த்துக்கோ யூனிக்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கணும் சரியா. யூஸ் பண்ணணும். தட் இஸ் சப்போஸ் நாட் xn tends to x and xn tends to y where x not equal to y நம்ம கொடுக்குறோம். ஓகே நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் பாரு. xn tends to xனா xn tends to x நீங்கள் ஏற்கனவே வந்து ரியல் அனாலிசிஸ் 1ல் பார்த்துருப்பீங்க. epsilon is greater than 0 there is a positive integer n1 such that d of xn x less than epsilon by 2 for all n greater than or equal to n1. அதே போல் xn tends to y is a positive integer n2 d of xn y less than epsilon by 2 for all நம்ம அதே ரியலிசிஸ் 1 மாதிரி தான் அதே தான் இங்கே பார்த்துருக்கோம். n greater than or equal to n2 choose m is equal to maximum of n1 n2. ஸோ d of x y தான் நம்மளுக்கு தேவை. அப்போ less than or equal to d of xm இந்த n1க்கு பிளேஸில் xm போடணும். அடுத்தது ஆட் அண்ட் செப்பரேட் மாதிரி சரியா. d of x xm plus d of xm yன்னு போட்டிருக்காங்க. ஓகே ஸோ லெஸ் தென் எப்சிலான் பை 2 அதை வந்து என்னது எப்சிலான். ஸோ எப்சிலான் வந்து ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணும்போது d of x y இஸ் ஈக்குவல் டு 0 தெரியும். x இஸ் ஈக்குவல் டு y. ஓகே யூனிக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. x இஸ் ஈக்குவல் டு yன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே
இதோடைய ஒரு தியரம் தான் முடிஞ்சது பாரு. ஸோ ஃபஸ்ட்டு தியரம் பாருங்கள். செகண்ட் ஒன், let m, d be the metric space a is subset of bன்னு வருது. x is a limit point of a. லிமிட் பாயிண்ட்னாலே என்ன தெரியும் நம்மளுக்கு? xn tends to convergence. x ப்ராக்கெட்னா இது ப்ராக்கெட் xn xn tends to x. Okay, x a limit point of a if and only if there is a sequence xn of distinct point in a such that xn tends to x. அடுத்து x belongs to a bar if and only if there exists a sequence xn in a such that xn tends to x நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு யாருக்குனே தெரியும், ஃபஸ்ட்டு எக்ஸல் லிமிட் பாயிண்ட்னு தெரியும். லிமிட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது எவரி ஓப்பன் பால் வித் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஃபஸ்ட்டு லிமிட் பாயிண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்டின்ட் பாயிண்ட் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ எவரி ஓப்பன் பால் பி ஆஃப் எக்ஸ் கம் ஆர் கண்டெயின் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏன்னு வருது. த நேச்சுரல் நம்பர் என் வி சூஸ் xn belongs to b of x comma 1 by n such that xn is not equal to x1 x2 up to xn minus 1. xn is a distinct number, so d of xn comma x is less than 1 by n ன்னு வரும். ஸோ n வந்து 0 போடும்போது d of xn comma x tends to 0, so that means xn tends to x நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட். இனி கான்வர்ஸ் பார்ட்டு இதே போல் தான். என்னென்னா லிமிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்டின்ட் பாயிண்ட் ஆஃப் xn tends to x டு ப்ரூவ் வந்து லிமிட் பாயிண்ட்டுன்னு தெரியும். லிமிட் பாயிண்ட்னாலே ஓப்பன் பால் இல்லையா? இட்டு கிவ்ஸ் ஏ ஓப்பன் பால் b of x comma epsilon. ஓப்பன் பால்னு தெரியும். there exists a integer n such that d of xn comma x less than epsilon தெரியும். நெக்ஸ்ட்டு இதை பார்க்கும்போது xn வச்சுட்டு xn belongs to b வச்சு எழுதணும். b of x comma epsilon தெரியும். அடுத்தது இது வந்து டிஸ்டின்ட் பாயிண்ட் ஆகும். xn இருக்குதுல்ல, the xn's are distinct point of a, so infinite number of the point. infinite number பாயிண்ட்னாலே லிமிட். ஏன்னா n tends to infinity. இன்ஃபினிட்டின்னு சொல்லும்போது n tends to infinity சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எவரி ஓப்பன் பால் வித் சென்டர் x contain limit infinite number of point of a, so x is a limit point of a நம்ம சொல்லிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரூஃபில் பாருங்கள். இதை வச்சுட்டு பாருங்கள், x belongs to a bar வச்சுட்டு என்ன ப்ரூஃப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a யூனியன் d of a நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். தட் மீன்ஸ் x belongs to a, x belongs to d of aன்னு கொடுக்குறாங்க சரியா? ஃபஸ்ட்டு we take it for x belongs to aன்னு எடுத்திருக்காங்க. x belongs to a னா கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ். தட் இஸ் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் என்னது? எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க. எக்ஸ் கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு. அடுத்தது கேஸ் பார்த்தீங்கன்னா x does not belongs to a, then x belongs to d of a. அப்போது x is a limit point of a. லிமிட் பாயிண்ட்டுன்னு சொன்னாலும் என்னது? இன்ஃபைனைட்டுன்னு வந்துடும் சரியா? that means xn is tends to xன்னு வரும். ஓகே, கன்வர்ஜென்ஸ் there exists a sequence xn in a convergence to xன்னு வரும். there exists a sequence xn in a is convergence to x. கான்வர்ஸ்லி பாருங்கள், sn வச்சுட்டு sn tends to xன்னு வச்சுக்கிட்டு x belongs to a கொண்டு வரணும். நம்மளுக்கே தெரியும் இல்லையா? there is a open ball b of x comma epsilon contains a sequence in a, so we take it for x belongs to. அதனால் என்னது? x belongs to a பார்னு கொடுக்கலாம் சரியா? the open ball with the center, ஓப்பன் பால் இப்படி எழுதிக்கலாம், x belongs to aன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ we take it for this one. 4 கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணி கொடுத்தாச்சு. என்ன வரும்? 4 conditions. இந்த 2 கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we get the answer, hence the theorem. x is a limit point. Okay.
ஓகே, இதுதான் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி படிச்சிருக்கோம். ஓகே, மேட்ரு இதுதான். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, xn இஸ் கன்வர்ஜன்ஸ் டு எக்ஸ், இதுக்கு பேர் கன்வர்ஜன்ஸ் டு எக்ஸு. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து என்னது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். இது எப்படி இருக்கும்னா ஓப்பன் பாலில் தான் இருக்கும். பார்த்தியா, there exists a positive integer n such that bn belongs to b of x, the open ball தான் இருக்கும். open ball b of x, or contain all the finite number of the terms of sequence. எப்போவுமே ஃபைனைட், இன்ஃபைனைட்டில் இருக்காது. ஃபைனைட்னால் நம்ம என்ன தகுந்தது மாதிரி, இப்போ 10 ரேடியஸ்னால் 10 ரேடியஸ் என்ன தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ்னு இருக்குது. ஸோ இது என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், அல்லது டி ஆஃப் எக்ஸ்என் கமா எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு எழுதிக்கலாம். சரியா, கன்வர்ஜன்ஸ் டு 0ன்னு யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா டென்ஸ்னால் கவுண்டபிள்னு சொல்லும்போது அதுக்கு பேர் இன்னொரு பேர் செக்ரபிள்னு சொல்கிறாங்க. ஓகே, கவுண்டபிள் அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஒரு ஈக்குவலண்ட் கேஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறோம் வந்து கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ். கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா ஓப்பன் செட்டில் தான் இருக்கும். ஓப்பன் செட்டுனா பாசிட்டிவ் ரியல் இன்டிஜர் n such that அது எப்படி எழுதுனா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், xn டென்ஸ் டு எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, we get the answer. Okay, thank you.